வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்கு. நம்ம நேற்றே சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக 4ஆம் நம்பர் தான் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 8ஆம் நம்பரும் இந்த ஆட்டத்தில் வரணும், நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுதான் ஆடினாங்க, வேறு எதுவும் ஆடல. அதனால தான் நான் முதல்ல 4ஆம் நம்பர் கொடுத்தேன். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டபுள் 4ஆக வந்துருச்சு, சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம். முதல்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 4 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஏன் 4 நம்பர் கொடுக்குறோம்? 4 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேயும் ஆல் போர்டில் 84 நீங்கள் கன்ஃபார்ம் நம்பராக எடுத்துக்கலாம். சி போர்டில் 4ஆம் நம்பர் எடுத்துக்கலாம், கொடுத்தோம் நம்ம. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோமா? அதே தான் ஆடினாங்க. வேறு எதுவும் மாற்றி ஆடினாங்களா? இல்லை. நம்ம திரும்ப திரும்ப கணக்கு போடும்போது நம்ம என்ன நினச்சோன்னா, கண்டிப்பாக 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இந்த ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அதை தான் ஆல் போர்டில் நீங்கள் ஃபைனலாக எடுத்துக்கிறது. நீங்கள் ஆல் போர்டு நீங்கள் 8 4 2 நம்பருமே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும். சி போர்டில் மேட்ச் ஆகும், இங்கே சி போர்டில் மேட்ச் ஆகும்னு நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு ஆடிருந்தாங்க. நேற்று யாராவது வீடியோ பார்க்கணும், தயவு செய்து பார்த்துருங்க. ஏன்னா பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கலாமா வேண்டாமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க, சரிங்களா? நம்ம நேற்று சொன்னோம்னா கண்டிப்பாக 4ஆம் நம்பருக்கான ஆட்டம் கண்டிப்பாக இருக்கும் ஆட்டத்தில், சரிங்களா? இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்ட்ராங்காக வருது. அதில் சி போர்டு வந்து 4ஆம் நம்பராக இருக்கணும், இல்லை 8ஆம் நம்பராக இருக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அதே சேம் நம்பர் நமக்கு ஆடினாங்க. அதே மாதிரி நீங்கள் எதுவுமே வேண்டாங்க, ஆல் போர்டில் 84 போட்டால் போதுன்னு தான் சொன்னேன் நான். அதே தான் ஆடிருக்காங்க. 84 தான் ஆடிருக்காங்க. வேறு எதுவும் ஆடினாங்களான்னு பார்த்தா இல்லை, 84 தான் நமக்கு ஆடிக்காங்க. 844 அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. 84 தான் நானும் கொடுத்துருக்கேன். மாற்றி கொடுத்துருக்கேனா? இல்லை. மாற்றி கொடுத்துருக்கேனா? இல்லை. அதே தான் 84 கொடுத்துருக்கேன். சி போர்டு 4 நம்பர் மேட்ச் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? 4 நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். ஏங்க மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு 4 நம்பர் திரும்ப நிர்மல் கம்பெனி கொடுத்துருவாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஏன்னா போன வாரம் நமக்கு நிர்மல் கம்பெனியே கொஞ்சம் 4 நம்பர் பேஸ் பண்ணி ஆடினாங்களா, அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் நிர்மல் கம்பெனியில் 4 நம்பர் 8ஆம் நம்பர் வந்துடும் எதிர்பார்த்தோம். 8ஆம் நம்பர் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்துருச்சு. 8ஆம் நம்பர் இங்கேருந்து எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனியில். அதே மாதிரி நமக்கு நேற்றையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 904 அப்படிங்கிற நம்பர்லேருந்து கண்டிப்பாக எடுத்து வருவாங்க நினச்சோம். அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அருமையான மெத்தடில் சூப்பரான வின்னிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நேற்றே சொல்லிட்டோம். நம்ம 8ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும், வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடினாங்க. மாற்றி ஆடினாங்களா? உள்ள கரெக்டாக தான் 87 84ங்கிற நம்பர் நமக்கு செம்மையாக வந்துருச்சு. நம்ம 48ன்னு எதிர்பார்த்தோம். 48 ஆல் போர்டில் எல்லாமே ஒன்று தான். அவங்க 48 84 எல்லாமே ஒன்று தான். ஆல் போர்டில் 84ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். சி போர்டில் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க. அவ்வளோதான், செம்மையாக வந்துச்சு வின்னிங் இன்றைக்கி. நம்ம வந்து நேற்று வந்து தான் வந்து சொதப்பி விட்டாங்க. நேற்று வந்து நம்ம கணக்கில் என்ன வந்துச்சோ அதான் கொடுத்தோம். ஆனால் இவங்க 904 திரும்ப கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் போன வாரம் நம்பர் கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியவே தெரியாது. போன வாரம் கார்னியா ப்ளஸில் 904ன்னு கொடுத்தாங்க. அதே நம்பர் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம திரும்ப அதே நம்பரை கொடுத்துருப்போம், சரிங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க என் இஷ்டத்துக்கு தான் நான் வைப்பேன். அதாவது நீங்கள் வச்சுருக்க மாதிரி 555க்கு கணக்கு வச்சு நான் வைக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் வைப்பேன் அப்படின்னு வச்சுட்டாங்க அவங்க. அதனால தான் அது இப்படி ஆயிடுச்சு. 9க்கு 2 7க்கு 0 இப்படி வந்துருச்சு. ஆனால் 2ஆம் நம்பருக்கு நான் 4 நம்பர் எதிர்பார்த்தேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 4 நம்பர் எதிர்பார்த்தேன். என்ன காரணம்னா, இது எதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னு கேளுங்க. உங்களுக்கு இந்த நம்பர் எங்கெங்கே இருக்குது பாருங்கள். 2 4 4 சரிங்களா? மேட்ச் ஆகுதா? அதே மாதிரி 2 2 4 4 மேட்ச் ஆகுதா? அதே மாதிரி மேலே பாருங்கள் 2 4 4 மேட்ச் ஆகுதா? எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சுற்றி அதே தான் கொடுத்துருக்குறாங்க, மாற்றி கொடுக்கல. 2 4 4 தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு கிராஸில் கூட நமக்கு 2 4 4. அதே மாதிரி இங்கே கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 4 4, சரிங்களா? அதே மாதிரி கீழேருந்து 2 4 4. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பட்டன் தான் கொடுத்தாங்களே தவிர மாற்றி கொடுக்கல. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம். அதனால தான் நம்ம 4ஆம் நம்பர் அந்த இடத்துல வச்சு கொடுத்தோம். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்துச்சு, வேறு எதுவும் மாறி வரல. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20/7/2024 காரூனியாவுடைய 666வது குழுக்கள். போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்க காரூனியாவில்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 748, சரிங்களா? நமக்கு என்ன அடித்தாங்க? 784, சரிங்களா? 784 தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இப்போ இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 435, ட்ரையல் நம்பர் 435 கொடுத்தாங்க. இதையும் கணக்கு வச்சுக்குவோம். அதே மாதிரி 784. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் ட்ரா நம்பர் வந்து 662, கொஞ்சம் டபுள்ஸ் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 844, சரிங்களா? இப்போ நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வருமானா? கண்டிப்பாக டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. இந்த டபுள் 7 வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. 7ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. 8க்கு 7ன்னு மேட்ச் ஆகலாம், 7க்கு 4க்கு 7ன்னு மேட்ச் ஆகலாம். 2 7 மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. நம்ம எப்போயும் அப்படி கொடுக்க மாட்டோமே, சிங்கிளில் தான் கொடுப்போம். டபுள்ஸ் வந்தால் சிங்கிளில் தான் கொடுப்போம், சரிங்களா? ஆனால் டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் 7 அப்படிங்கிறத வைங்க. அதுலேயும் பி போர்டில் இல்லை, சாரி
ஏ போர்டுலையும் அதே மாதிரி சி போர்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏசியில் வந்து நமக்கு 777 வர மாதிரி காமிக்குது. இருந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லணும். நமக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஏசியில் வந்து நமக்கு 777 ஏ போர்டு 7 சி போர்டு 7ன்னு வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். டபுள்ஸ் வந்தால், இல்லைன்னா வேண்டாம். டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 844 சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, இங்கே 2ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா திரும்ப 844 தான் வரணும். எனக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பர் அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா 244 இங்கே இருக்கு இல்லையா, அதே மாதிரி 244, அதே மாதிரி இங்கேயும் 244. 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஷூராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. இல்லைங்க நீங்கள் அந்த இடத்துல எனக்கு 2ஆம் நம்பர் வரலங்க, திரும்ப 7ஆம் நம்பர் வந்துருச்சுன்னா தான் அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஏ போர்டில் 7 சி போர்டில் 7 வர வாய்ப்பு இருக்குது டபுள்ஸ் வந்தால் சரிங்களா. நம்ம வந்து அந்த கணக்கு கொடுக்கல. 2 பக்கமும் நமக்கு 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் காமிக்கிறதுனால நம்ம என்ன கொடுக்குறோம், ஏ போர்டில் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா 2ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 2 4 4 இங்கே இருக்க 2 4 4 இங்கே இருக்க 2 4 4 இங்கே இருக்க 2 4 4 அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட 2ஆம் நம்பர் எடுத்து நீங்கள் ஏ போர்டில் வைக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் சிக்குச்சுன்னா எடுத்துக்கங்க, கண்டிப்பாக மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நஞ்ச வாய்ப்பில் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். ஏன் 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்க பர்டிகுலர் இந்த இதில் அவ்வளோ அப்படின்னா, 6ஆம் நம்பர் வந்து ரொம்பவுமே பெண்டிங் நம்பருங்க. இந்த மாதம் பூராமே 6ஆம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. நமக்கு கிட்டத்தட்ட வந்து வரவே இல்லை நமக்கு 6ஆம் நம்பர். கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக நமக்கு 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வராமலே நிற்கிது. அதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம, வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கார்வனியா ப்ளஸில் கொடுத்தாங்க. இப்போ எத்தனாம் தேதி கொடுத்தாங்கன்னா 4ஆம் தேதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு 13 நாளாக நமக்கு வந்து நிற்கிது சரிங்களா. நாளையோட 14 நாள் ஆச்சு. நான் 8க்கு 6ன்னு கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. 8க்கு 6 கொடுக்கணும், 8க்கு 2. இந்த 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது. இங்கே வந்து 2ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா 244 இல்லை 644ன்னு வந்துடும் சரிங்களா. 644க்கான முகாந்திரம் இல்லை, ஆனால் கணக்கு சுத்தமாக காமிக்குது. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 6ஆம் நம்பர் வருதுனாலும் வைக்கலாம், இல்லை 2ஆம் நம்பர் வருதுன்னா வைக்கலாம் சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நம்பர்ஸ் தான். ஒன்று 2ஆம் நம்பராக இருக்கணும், இல்லை 6ஆம் நம்பராக இருக்கணும். அவ்வளோதான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 8ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 8ஆம் நம்பர் என்னங்க திரும்ப 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் தான் வருது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 084 048ன்னு வருது. எனக்கு 048 தான் 8ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப சி போர்டு 4க்கு 8ன்னு தான் காமிக்குது சரிங்களா. உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். எனக்கு என்னமோ 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. என்ன காரணம்னு தெரியல, பட் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம நேற்றே சொன்னோம் 5ஆம் நம்பர் வரவே மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரியல. நான் அது வரவே இல்லை. நம்ம நேற்று சொன்ன முடியாது. நேற்று என்ன சொன்னால், உங்களுக்கு கால் போர்டில் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங்கில். கிட்டத்தட்ட வந்து 6 6 அதே மாதிரி 5 5 இது மாதிரி வருது. ரொம்ப அதிகமாக பெண்டிங், சி போர்ட்லையும் பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம கணக்கில் வரவே மாட்டேங்குது 5ஆம் நம்பர்னு சொன்னால் அது வரவே இல்லை, வரல சரிங்களா. அதனால் சொல்கிறேன். ஏன் 5ஆம் நம்பர்னு கொஞ்சம் நேற்று கொடுக்குறது 5ஆம் நம்பர் சேர்த்து கொடுத்தோம். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு கொடுத்தோம். பட் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆல் போர்டு எடுக்கிறப்ப 5ஆம் நம்பர் நம்ம கணக்கிலே காமிக்க மாட்டேன்ட்டுச்சு. அது என்ன காரணம்னா இதுதான் காரணம். 2 நம்பர் அதுக்கு பதிலாக 8 4ங்கிறது மேட்ச் ஆகிடுச்சு. மற்றபடி 5ஆம் நம்பர் வரவே இல்லை. அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கணக்கிது. உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். 8ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நேற்று கொடுத்த மாதிரி 5ஆம் நம்பர் திரும்ப வரணும். 4க்கு 5 வருமானா கட்டாயமாக 5க்கு 4க்கு 5ங்கிறது கண்டிப்பாக வரும். வராமல் போகவே போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பர் வரும். 4க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் இருக்குது. 9க்கு 5ன்னு வந்தால் 4க்கு 5ன்னு வந்துட்டு பக்கத்து நம்பர் தான் வரும், வராமல் போகாது. அப்படி வந்தால் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்றது. மேட்ச் பண்ணி ஆடும்போதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்படி நாளைக்கு இங்கே 5ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா என்ன வரும், 085ன்னு வரும். அதே மாதிரி இங்கே 2ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா என்ன வரும், 244 644ங்கிற இந்த மெத்தட் வரும். 644 பேட்டர்ன் இல்லை, ஆனால் கணக்கு சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி 244ங்கிறது பேட்டர்ன் நிறைய இருக்குது. அதே கணக்கு தான் கொடுத்துருக்கோம். வருமாங்கிறது டவுட்டாக இருக்குது. பார்ப்பேன் எப்படி வருதுன்னு. ஆனால் வரும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம கிராஸை 2 டைம் வச்சுட்டாங்க. அதே மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே தான் உங்களுக்கு எப்பயுமே வைக்கும். வச்ச நம்பரே வைக்கிறது தானே உங்களுக்கு கேரளோட பாணி, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு திரும்ப 4 நம்பர். எனக்கு நீங்கள் திரும்ப 4 நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆமாம் 4 நம்பர் தான் வருது. எனக்கு 944ன்னு வரணும்னு எனக்கு கணக்கு வருது. 934 வந்துருச்சு. 943 வந்துருச்சு இல்லையா. அதே சேம் டைம் 949 நிறைய இடத்துல அந்த மாதிரி வந்திருக்கு. 954 நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி 940, அதே மாதிரி 946 இதே மாதிரி நிறைய நம்பர் வர்றதுனால நம்ம 900 பேஸ் பண்ணி வர்றதுனால நமக்கு 944 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு காமிக்குது எனக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ட்ரிப் 3 4 இங்கே 3 2 வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி இங்கே வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2ஆம் நம்பர் வந்தாவே தொடர்ச்சியாக 2 நம்பர் சேர்ந்தா வருது. அந்த மாதிரி வந்து வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால 4ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் நம்ம சி போர்டில் வச்சு கொடுக்க. சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.
எனக்கு வந்து 84ங்கிற நம்பர் மறுபடியும் இப்படி இன்றைக்கி வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு ஒரு 84 அப்படிங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறது. அது பிசியில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏசியில் அடிச்சுக்கிறாங்க, அது பிசியில் 84ன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஏட் ஆகுது. பார்க்கலாம் 7ஆம் நம்பர் எங்கே வருது அப்படின்னா, 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாதுங்கிற மாதிரி தான் கணக்கு காமிக்குது. பார்க்கலாம் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுறாங்க, ஆடக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் கொஞ்சம் வருது. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 84 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படின்னு வருங்க. 284ங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி வருதான்றதே இப்போ சும்மா அப்ராக்சிமேட்டாக எழுதுகிறோம். 284 அப்படின்னா வச்சாக்க என்ன வரும் நமக்கு, 944ன்னு வரும், இல்லை 244. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 944 244, ஏன்னா 048 048 இந்த மாதிரி மேட்ச் ஆகுது. இது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்போ நாளைக்கு என்னங்க நீங்கள் ஆல் போர்டில் கொடுக்குறீங்கன்னா, ஆல் போர்டில் எனக்கு கொடுக்க வேண்டிய நம்பர் 4 நம்பர் கொடுக்குறேன், 8ஆம் நம்பர் கொடுக்குறேன், 2ஆம் நம்பர் கொடுக்குறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு 7ஆம் நம்பர், அதான் டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.